போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சியோட ஒரு இன்ட்ரொடக்ஷனை பார்த்தோம். ரெண்டாவது எவிடன்ஸை பார்த்தோம். இன்றைக்கி பேலியன்டாலஜி, அதாவது படிவங்கள் மூலமாக பரிணாம வளர்ச்சிக்கான எவிடன்சஸ், ஆதாரங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ பேலியன்டாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி அபவுட் ஃபாசில்ஸ்னால் படிவங்கள். அப்போ இதுக்கு ஃபாதர் யார் அப்படின்னா தந்தை லியோடர்னோ டா வான்ச்சி. அவர் தான் இதற்கு, இந்த பேலியன்டாலஜிக்கு தந்தையாக விளங்குகிறார். அப்போது இந்த ஃபாசில் படிவங்கள் அப்படிங்கிறது என்ன சொல்லுது, அதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிறைய நம்மளுக்கு எவிடன்சஸ் கிடைக்குது. வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை, இதோட டீட்டெயில் ஸ்டடியில் நம்ம படிவத்தில் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இப்போ இருக்கிற மாடர்ன் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது இதற்கு முந்தையதாக இந்த பேர்ட்ஸ் எப்படி இருந்தது, இந்த பறவைகள் அப்படிங்கிறது எதோட மூதாதையர், இல்லை அந்த பறவைக்கான மூதாதையர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எவிடன்சஸ் கிடைக்குது. முக்கியமாக இந்த ஆர்க்கியோபெட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு பறவை, இட் இஸ் அ லிங்க் அப்படின்னா ரெப்டைல்ஸ்லேருந்து தான் பறவைகள் வந்தது என்பதற்காக ஒரு முக்கியமான லிங்க் அப்படிங்கிறது ஆர்க்கியோபெட்ரக்ஸ். இந்த படத்தில் பார்க்கலாம் நீங்கள். அந்த ஆர்க்கியோபெட்ரக்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள், ரெக்கை இருக்கும், வாயெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட டைனோசர் மாதிரி இருக்கும். ஓகே, பின்னாடி பெரிய ரெக்கையோட வால் இருக்கும். காலில் இருக்கிற அலகுகள்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ரெப்டைல்ஸும் பறவையும் சேர்ந்து எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஆர்க்கியோபெட்ரக்ஸ். இதுதான் கனெக்டிங் பேர்டு, கனெக்டிங் லிங்க். எதுக்கு? ரெப்டைல்ஸுக்கும் பேர்டுக்கும் உள்ள இடைப்பட்ட இது அப்படிங்கிறது இந்த ஆர்க்கியோபெட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபாசில் பேர்டு. இது நம்ம படிவங்கத்திலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, அப்போது இது கிட்டத்தட்ட எப்போ இருந்திருக்கு அப்படின்னா ஜுராசிக் பீரியடில் இருந்திருக்கு. ஸோ அப்போது இது ஒரு கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இந்த பரிணாம வளர்ச்சியோட தியரிஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ தியரிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான ரெண்டு தியரி. ஒன்று லமார்க்கிசம், இன்னொன்று டார்வினிசம். இது ரெண்டு தான் முக்கியமான தியரி அப்படிங்கிறது. ஸோ எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி அப்படின்றது ஒரு கிராஜுவல் சேஞ்ச் அப்படின்னா உடனடியாக நம்மளுக்கு கிடைக்காது. அதாவது இன்றைக்கி குரங்கா இருக்கான், நாளைக்கு மனிதனாக வருவான், இல்லை 2 வருஷம் மனிதனாக வருவான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது பரிணாமத்தில் அப்படியே வளர்ந்து அது ரொம்ப கிராஜுவலாக, ரொம்ப ஸ்லோ சேஞ்ச் தான். நம்ம கண்ணுக்கெல்லாம் பார்க்க முடியாது. அது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாங்கி மாறி இல்லை ஒரு 300-400 வருஷமாவது அது மாறும். ஸோ அப்படி தான் அது பரிணாம வளர்ச்சியாகி ஒரு புது ஆர்கானிசமாக நம்மளுக்கு வருது. ஸோ அந்த புது ஸ்பீசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புதுசாக வர ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரோட செவரல் ஜென்ரேஷன், அதாவது ஏகப்பட்ட தலைமுறைகளின் அடுத்தடுத்து நேச்சுரே செலக்ட் பண்ணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இயற்கையே செலக்ட் பண்ணும். இதுதான் எவல்யூஷன். ஸோ இயற்கை செலக்ட் பண்ணுறது தான் இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ தியரி ஆஃப் எவல்யூஷன்றது ரெண்டு முக்கியமான ஒரு எவல்யூஷன் தியரி அப்படின்றது லமார்க்கிசம் அண்ட் டார்வினிசம். கேள்வி கேட்பாங்க. லமார்க்கிசத்தில் நிறையா கேள்வியும் கேட்பாங்க, டார்வினிசத்துலேயும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பொதுவாக இந்த பாடத்தை பொறுத்தளவு இதில் தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. இப்போது லமார்க்கிசம் பார்ப்போம். ஸோ லமார்க்கிசம் அப்படிங்கிறது ஜீன் பேப்டைஸ் லமார்க். இவர் 1744 1829 வரைக்கும் இருக்கார். இவர் ஒரு ஃப்ரெஞ்சு நேஷனலிஸ்டாக இருக்கார். இவருடைய தியரிஸ் எல்லாம் எதில் பப்ளிஷ் ஆகுதுன்னா ஃபிலாசபிக் ஜுவாலஜிக் அப்படின்ற புக்கில் 1809 பப்ளிஷ் ஆகுது. இவரோட பாப்புலர் தியரி என்ன அப்படின்னா தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வர்ட் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வர்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னா இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல சில விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்றால் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது. அவர் தான் அப்படி சொல்கிறார். இப்போது ஒரு பிளாக் ஸ்மித் இருக்கார். பிளாக் ஸ்மித்னா இரும்பு அடிக்கக்கூடிய அந்த பட்டறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் இரும்பு அடித்து அவர் என்ன ஆகுதுன்னா அந்த கையெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இந்த உடம்பு ஸ்ட்ராங் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துவதாக அவர் சொல்கிறார். அப்போ அக்வயர்டு கேரக்டர்ஸ் அப்படின்னா நான் இந்த சூழ்நிலையில் வாழும்போது என்ன நான் கற்றுக்கொள்கிறேனோ அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் கடத்துகிறேன் அப்படிங்கிறாரு. அது பொதுவாகவே அப்படி கிடையாது. அக்வயர்டு கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது மெயினாக ஃபினோடைப்பிக்னு சொல்லுவாங்க. ஃபினோடைப் அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஜிம்முக்கு போகிறாரு அப்படின்னா அந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி நல்ல மசில் ஏறி இருக்கார் அப்படின்னா அவர் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த மசிலெல்லாம் கடத்த முடியாது. அது அவருடைய உழைப்பில் அங்கங்கே அவர் உழைச்சி அந்த மசிலெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. சதைப்பகுதியெல்லாம் நல்லா கட்டுக்கட்டாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது. அதை எப்படி அடுத்த ஜென்ரேஷன் அவர் மகனுக்கு எப்படி அது கடத்துவார்? ஸோ
ஸோ அதுதான் இவரோட தியரி. இது ஒரு பெரிய ஃப்ளாஸான தியரி இது, கிட்டத்தட்ட இது ஒரு ஃப்ளாஸ். ஆனால் இதில் இவரோட தியரியில் நிறைய விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் இருக்குது. அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஜீனோடைப்பிங், அதாவது ஜெனட்டிக்கில், அதாவது டிஎன்ஏல இல்லை ஜீனில் ஏதாவது ஒரு வேறுபாடுகளோ மாறுபாடுகளோ இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஜென்ரேஷன் கடத்தும். ஆனால் ஃபீனோடைப், உடம்புல ஏதாவது பிரச்சனை, உடம்புல ஏதாவது ஜீனோடைப்பில் இருக்கிறதா ஃபீனோடைப்பில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, டக்குன்னு கையில் ஒரு கிழிச்சிருது, இல்லை கீழே விழுந்து அடிபட்டுரும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கையில் அடிபடுறது அப்படிங்கிறது வேறு. ஆனால் இந்த கையில் அடிபடுறது ஜீனெல்லாம் போய் பதியாது. அப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தும் போது இந்த அடிபட்டதே அந்த குழந்தைகளுக்கும் அடிபட்டதாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இது ஜீனில் கிடையாது, இது ஃபீனோடைப், உடம்புல பட்ட விஷயம். அதான் அவர் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார்னா, யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. இதுதான் அவர் சொல்கிறார். அக்வர்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறார். அது யூஸ் பண்ணல அப்படின்னா அது ருடிமெண்ட்ரியாக சுருங்கி போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, எ சேஞ்ச் இன் என்வாரன்மெண்ட். நம்ம சுற்றுச்சூழலில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்து அப்படின்னா அந்த சேஞ்சுக்கு ஏற்றாற்போல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நாய் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். நாய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பனி பிரதேசத்தில் உள்ள நாய்கள் அப்படிங்கிறது நிறைய ஃபர் இருக்கும். ஃபர்னால் நிறைய ரோமங்கள் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இங்கே லோக்கல் நாய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ராக இருக்காது. ஏன்னா இங்கே வெப்ப இடம் இது. அது வந்து பயங்கரமான குளிருக்கு பயங்கரமான இருக்கிற இடம் இது, மலைப்பகுதி அந்த மாதிரி இடம். ஆர்டிக் ரீஜனில் இருக்கிறதுனா அங்கே இருக்கிற ஹஸ்கி போன்ற நாய்கள் அங்கே இருக்கும். இங்கே இருக்கிற நம்ம நாட்டு வகை நாய்கள் அப்படின்றது ரோமங்கள் அதிகமாக இருக்காது. ஏன்னா இங்கே வெப்ப பிரதேசம் இது. ஸோ அப்போது அந்த அடாப்டேஷனுக்கு ஏற்றாப்பில் தன்னை மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யூஸ் அண்ட் டிஷ்யூ தியரியில் முக்கியமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஜிராஃபியை ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கிவி பேர்டு. இப்போ கிவி பேர்டு அப்படிங்கிறது இந்த படத்தில் பார்ப்பீங்க நீங்கள். இந்த கிவி பேர்டு அப்படிங்கிறது இது ஒரு பேர்டு. இந்த கிவி பேர்டு அப்படிங்கிறது இது பறக்கிறத இது விட்டுருச்சு. இது கீழே இருக்கிறத கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற இன்செக்ட்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கனால, இது பறந்து போகிற தன்மையை விட்டனால இதுக்கு தன்னுடைய ரெக்கையே வளரலை அப்படின்னு அவருக்கு சொல்கிறார். இதுதான் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வளர்ந்துக்கிட்டே போகும், அது பண்ணலைன்னா சுருங்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்றதான் அவரோட தியரி. இவரோட இதில் நிறைய கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வர்டு கேரக்டர் அப்படிங்கிறது. அப்போ அக்வர்டு கேரக்டர்னால் என்னென்னா, சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல், அதாவது வெப்ப தட்ப நிலைக்கு ஏற்பாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு அதற்கான சூழ்நிலைக்காக நம்மளை தயார்படுத்தி கொண்டு அடுத்த நிலைக்கு எந்த உயிரினம் வந்து தயாராகிறதோ அப்போ அந்த கேரக்டருக்கு பார்த்திங்களா, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாறுகின்ற இல்லை தேவைப்படுகின்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் அக்வர்டு கேரக்டர், பெறப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பெறப்பட்ட அப்படிங்கிறது அடுத்த சங்கதியினருக்கு கடத்தப்படுகிறது. அவரோட குழந்தைக்கோ இல்லை குழந்தையோட குழந்தைக்கோ இல்லை மகனோட குழந்தைக்கோ இது கடத்தப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். யார்? லமார்க் அப்படிங்கிறது சொல்கிறார். ஓகே, இப்போ கிரிட்டிசிசம் ஆஃப் லமார்க்கிசம். அப்போ இவ்வளோ சொல்கிறார் இல்லையா, இவரை கண்டிப்பாக கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்க. கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இதற்கு எதிர்ப்பான விதிகளை சொல்லியிருப்பாங்க, இல்லை இது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவர் எதிர்ப்பான கிரிட்டிசிசம் பார்த்தீங்க அப்படின்னா, மரத்துக்கு அப்புறம் தான் இந்த சின்ன சின்ன புல் பூண்டு அதெல்லாம் வந்தது. ஸோ மரம் முதல்ல மரம் என்பது ப்ரிமிட்டிவ், அதுதான் முதல். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்மால் சைஸ் ஷ்ரப்ஸு, ஹெர்ப்ஸு, கிராசஸ், புல் வகைகள்லாம் வந்திருக்கு. அப்போ என்னென்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு இது வந்து முதல்ல வந்த பிறகு சிறுசுலேருந்து தான் பெருசு வரணும்னு சொல்கிறீங்க. இப்போ முதல்ல ட்ரீஸ் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் தானே ஷ்ரப்ஸ் எல்லாம் வருது. இது அப்படியே மாறுபட்டதாக இருக்குது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் ஒரு ஆர்கனிசம் முயன்றால் அது மாறலான்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து போர்லேயோ இல்லை ஒரு சண்டையிலையோ ஒரு ஆக்சிடெண்ட்லேயோ ஒரு கையோ ஒரு காலோ போச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து டிஸ்யூஸு, அது வந்து யூஸே இல்லை, அவ்வளோதான், அந்த கை போயிடுச்சு. அப்போ என்ன இருக்கணும், அவனுடைய அடுத்த சந்தாதியினர், அதாவது அவனுடைய குழந்தைகள் வந்து கை இல்லாமல் பிறந்திருக்கணும், இல்லை கை சிறுசாக பிறந்திருக்கணும். அப்படி பிறக்கலையே. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபீனோடைப்பிக், வெளிப்புற தோற்றத்தில் ஏதாவது ஒரு மாறுபாடுகள் ஏற்பட்டால் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படாது. ஆனால் ஜெனட்டிக் லெவலில் ஏதாவது ஒரு மாறுபாடுகள் ஏற்பட்டால் அது கண்டிப்பாக வெளியேறும். இது பேர் தான் வேரியேஷன் சொல்லுவாங்க, மியூட்டேஷன் சொல்லுவாங்க. அது நம்ம கீழே பார்ப்போம். ஸோ அப்போ லமார்க்கிசத்தில் நிறைய குறைகளும் இருக்கிறது. இப்போ அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இதான் அவர் சொல்கிறாரு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆகஸ்ட் வெய்ஸ்மேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெளிப்புற தோற்றத்தில் ஏதாவது ஒரு மாறுபாடுகள் ஏற்பட்டால் அது கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது, அது இன்ஹெரிட்டன்ஸ் ஆகாது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஜெனட்டிக் லெவலில் ஏதாவது ஒரு ஏற்பட்டால், அதில் மாறுபாடுகள் ஏற்பட்டால் அது என்ன ஆகும் அப்படின்னா, டிஎன்ஏ லெவலில் ஜீன் லெவல் ஏற்பட்டால் அது மற்ற ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக கடத்தப்படும். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஆகஸ்ட் வெய்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு, 1904 ஒரு ஒரு மவுஸ் எடுத்துக்கிறாரு, அதாவது ஒரு எலியை எடுத்துக்கிறாரு. அந்த எலியோட வாலை கட் பண்ணுறாரு. எத்தனை 22 தலைமுறையாக அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பாவுக்கு கட் பண்ணுறாரு, அம்மாவுக்கு கட் பண்ணுறாரு, அதோட குழந்தைகளுக்கு கட் பண்ணுறாரு, அதோட குழந்தைங்க 22 ஜென்ரேஷனில் கட் பண்ணிக்கிட்டே வர வாழை. அப்போ என்ன ஆகும், 25 ஜென்ரேஷன் கட் பண்ணால் 24வதோ 26வதோ என்ன ஆகணும், வாள் இல்லாமல் பிறக்கணும் இல்லையா? அப்படி இல்லைல்ல. அப்போது அதனுடைய சந்ததியினர் 22வது ஜென்ரேஷனுக்கு அப்புறமும் வாளோட தான் பிறக்குது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபிசிக்கலாக ஃபீனோடைப்பிக்காக உடல் ரீதியாக ஏதாவது ஆனால் அது கடத்தப்படாது. ஜெனட்டிக் ரீதியாக இருந்தால் மட்டும்தான் அது கடத்தப்படும் அப்படின்றது. ஸோ இவரோட அந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்வாரன்மெண்டல் சேஞ்சஸ், வெளிப்புற இந்த என்வாரன்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, நியூ ஸ்ட்ரக்சர், அதாவது வெளிப்புறத்தில் குளிர் அதிகமாகவோ இல்லை வெப்பம் அதிகமாகவோ இல்லை மழை அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா, அந்த சேஞ்சஸுக்கு ஏற்றாப்புல இங்கே இருக்க உயிரினங்களும் தன்னை மாற்றிக்கொள்ளும் என்பது தான் வருது. ஒன்று ஆர்கன்ஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னா, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்கன் வளரும், தேவைப்படலைன்னா ஆர்கன் சுருங்கிடும் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த தேவைப்பட்டால் ஆர்கன் வளர்கிறதோ தேவைப்பட்டால் ஆர்கன் வளராததோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படும். அப்போ கடத்தப்படும் போது சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் ஒரு புதிய ஆஃப்ஸ்பிரிங், அதாவது புதிய தலைமுறை என்பது உருவாக்கப்படும் என்பது அவருடைய கூற்று. ஆனால் நடைமுறையில் அப்படி கிடையாது. இப்போ டார்வினிசனோட தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா, இவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நேச்சுரலிஸ்ட்டு டார்வின். 1809 1882 வரைக்கும் அவர் பண்ணுறார். 18th செஞ்சுரி ஃபிலாசபர்னு கூட சொல்லலாம். இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒரு நட்பு ஏற்படுது. யார் கூட? ப்ரொஃபஸர் ஜேஎஸ் ஹென்ஸ்லோ கூட நட்பு ஏற்படுது. இந்த ஹென்ஸ்லோ அப்படிங்கிறது நேச்சுரலிஸ்ட், நேச்சுரல் ஒன்றி வாழி அதோட அற்புதங்களை அறிந்து கொள்வதில் ஜேஎஸ் ஹென்ஸ்லோ ஒரு பெரிய நிபுணர் அவர். அப்போ என்ன பண்ணுறாரு, இவரோட டார்வின் அவரோட இணைந்து பயணிக்கிறார். அப்போ இந்த பிரிட்டிஷ் ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவர் இங்கிலாந்துக்காரர், டார்வின் அப்படிங்கிறது இங்கிலாந்துக்காரர். அப்போ ஒரு வாயேஜ் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு ஷிப்பில் சில இடத்துக்கெல்லாம் போய் அங்கேருந்து அங்கே இருக்கிற ஆர்கானிசத்தை ஸ்டடி பண்ணி அது எப்படி பரிணாம வளர்ச்சியில் உட்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு அவர் போகிறாரு. ஒரு 5 வருஷம் பிரயாணம் பண்ணுறாரு. அதுக்கு அந்த கப்பல் பேர் HMS பீகிள்னு சொல்கிறாங்க. இவர் சவுத் அமெரிக்கா போகிறாரு. அப்புறம் முக்கியமான இடத்துல அந்த 5 வருஷ காலத்தில் முக்கியமாக அந்த கேலபாகஸ் ஐலாண்டுன்னு போகிறார். இந்த கேலபாகஸ் ஐலாண்டு அப்படிங்கிறது ஒரு 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 அற்புதமான ஒரு ஐலாண்ட். இங்கே ஏகப்பட்ட உயிரினங்கள், வித்தியாசமான உயிரினங்கள்லாம் அவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பசிபிக் ஐலாண்டில், பசிபிக் பெருங்கடலில் உள்ள சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ்லாம் போய் இவர் என்ன பண்ணுறாரு, நிறையா பண்ணுறார். ஒரு 20 வருட காலம் என்னென்னலாம் போய் அதை இன்ஃபர்மேஷனாக செய்திகளை சேகரித்தாரோ அந்த செய்திகளை வைத்து 20 வருடம் அவர் ஆராய்ச்சி பண்ணுறார். ஆராய்ச்சி பண்ணி ஒரு தியரியை வெளியிடுறார். அந்த தியரி பேர் தான் நேச்சுரல் செலெக்ஷன். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேச்சரே செலக்ட் பண்ணுது அப்படிங்கிறார். நேச்சரே செலக்ட் அப்படின்னா, நம்மளுடைய சுற்றுச்சூழல் இது இருக்கு இல்லையா, அதுவே யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது, யார் இருக்க தேவையில்லை என்பதை அதுதான் தீர்மானிக்கிறது அப்படின்றது தான் அவரோட கூற்று. தட்ஸ் கால் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறார். அதுதான் அப்புறம் பப்ளிஷ் பண்ணுறாரு அவரோட புக்கை. கிட்டத்தட்ட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் 1859 பப்ளிஷ் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது எவல்யூஷனரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னா இது ஒரு ஆண்டு 2 ஆண்டு காலம் இல்லை. இது நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆர்கனிசம், ஒரு உயிரினம் என்பது மற்றொரு உயிரினமாக பரிணாம வளர்ச்சியின் காரணமாக எதன் அடிப்படையில் பரிணாமம் வளருது அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவரோட தியரியில் ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படிம்பார். ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா, எந்த ஒரு ஆர்கனிசம், எந்த ஒரு உயிரினம் அதிகமான புரோஜனி அப்படின்னா அடுத்த சந்ததியரை அதிகமாக உற்பத்தி பண்ணுதோ அது அப்படியே கடந்து போகும். இப்போது யானையெல்லாம் எடுத்திங்கன்னா அதோட வாழ்வார் காலத்தில் குட்டியிடுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் ஃப்ராகோ இல்லை மீனோ முட்டையிடுறதோ குஞ்சு பொரிக்கிறதோ அதிகமாக உற்பத்தி செய்யும். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த ஒரு உயிரினம் அதிகமாக உற்பத்தியாகி நிரம்புகிறதோ அது அடுத்த இடத்துக்கு போகும். ஏன்னா நிறைய இருக்குது. ரெண்டாவது என்னென்னா,
இட் வில் இன்க்ரீஸ் அ ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் லீடிங் டு ஓவர் ப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் எதுக்கு அதிகமாக இருக்கோ அது நிரம்பி வாழும், அதுதான் உண்மை. ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய உற்பத்தி ஆகி ஒரு இடத்துல வந்து உற்பத்தி ஆகி வளர்ந்துருச்சு அப்படின்னா அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் வரும். எதுக்கு? சாப்பாடுக்கு ஸ்ட்ரகிள் வரும், இருக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரகிள் வரும், மேட்டிங்க்கு தன்னோட துணையை தேடுவதற்கான ஸ்ட்ரகிள் வரும். இத்தனை ஸ்ட்ரகிளையும் தாண்டி எந்த ஒரு உயிரினம் தனித்து நின்று செயல்படுகிறது, தனித்து நின்றுனா அதை வெற்றி கொண்டு நிற்கிறதோ அந்த உயிரினம் என்பது நிற்கும். அதுதான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ப்ரொடக்ஷன், நிறைய உற்பத்தி பண்ணணும், அப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஸ்ட்ரகிள் பண்ணுற இடத்துல வேரியேஷன்ஸ் வரும். வேரியேஷன்ஸ்னால் குருவி அப்படின்னா அந்த அலகை வைத்து குருவிகளை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறார். எப்படி? ஒரு குருவிக்கு வந்து பழங்களை சாப்பிடக்கூடிய தன்மை உள்ள குருவிகளாக இருக்குது. அதுக்கப்புறம் நட்டை கிராக் பண்ணி சாப்பிடக்கூடிய குருவிகள் இருக்குது. இது மாதிரி நிறைய கிளாசிஃபிகேஷனில் குருவிகளை அவர் கொண்டு வரார் அந்த கேலபகஸ் ஐலாண்டில். இவரோட ஸ்டடி, முக்கியமான ஸ்டடி அப்படிங்கிறது டார்வினில் தான். அப்போ சிலதுக்கு வந்து பீக் அப்படிங்கிறது ரொம்ப வளைஞ்சிருக்கு, சிலது ஷார்ப்பாக இருக்குது, சிலது ரொம்ப கட்டையாக இருக்குது. அப்போ அதோட உணவு பழக்கத்திற்கு ஏற்ப அதோட தன்மைகள் மாறிவிட்டது அப்படிங்கிறார் அவர். இது வந்து ஒரு ஜென்ரேஷனில் முடியல, இது பல நூற்றாண்டு காலமாக இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறார். எதெல்லாம் வந்து அந்த அந்த சூழ்நிலை தட்பவென்றதுக்கு ஏற்பார் போல் இல்லையோ அதை என்ன பண்ணுன்னா என்வாரன்மெண்ட்டை வெளியெடுத்துறது. யாரெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் இருக்குதோ அதெல்லாம் என்ன? நேச்சுரல் செலெக்ஷன். அதாவது இயற்கையே அவர்களை செலக்ட் பண்ணி தேர்வு செய்து அடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போகுது அப்படிங்கிறாங்க. அதில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், எது வந்து அதுக்குள்ளே சர்வைவல் இருக்கோ அது ஃபிட்டஸ்ட்டாக சர்வைவ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் தான் ஜெனட்டிக் லெவலில் உள்ளே இருந்து அடுத்த ஜெனட்டிக்ஸுக்கு கடத்தப்பட்டு ஒரு புது ஆர்கானிசமாக மாறுது அப்படிங்கிறாரு. இதைத்தான் நம்ம இப்போவும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இது தான் இன்றைக்கி உள்ள தியரிஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மூன்றாக பிரிக்கிறது. இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா ஒரு புறா கூட்டமோ இல்லை ஒரு மயில் கூட்டமோ எதுனாலும் அந்த கூட்டத்துக்குள்ளே பிரச்சனை, என்ன பிரச்சனை வரும்? சாப்பாடுக்கு பிரச்சனை வரும், மேட்டிங்க்கு பிரச்சனை வரும், இடத்துக்கு பிரச்சனை வரும். இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை இன்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள். இப்போது ஒரு மயில் இருக்குது, குயில் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயே கோழியும் இருக்கும், இல்லை புறா இருக்கும், காக்கா இருக்கும். அப்போ அதெல்லாம் பறவைகளாக இருந்தால் கூட வேறு வேறு இதாக இருக்குது. இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கும்? நாய் இருக்கும், ஆடு இருக்கும், இதெல்லாமே இருக்கும். அப்போ இவங்களுக்குள்ள ஸ்ட்ரகிள் வருது அப்படிங்கிறது காம்படிஷன், இவங்களுக்குள்ள காம்படிஷன் வருது. என்வரன்மெண்டல் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கோல்டு, ட்ரவுட்டு, குளிர்காலம், மழைக்காலம், வெயில் காலம், அதிகமான வெயில், காற்று, இதிலிருந்து தப்பிக்கணும். இதுதான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இதிலிருந்து இந்த 3 ஸ்ட்ரகிள்லேருந்து தன்னை தனித்து காட்டுவதற்கோ இல்லை ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கோ இல்லை வாழ்வதற்கான ஒரு யுக்தியை அதை கடைபிடிச்சிச்சு அப்படின்னா அதற்கு ஏற்றாற்போல் அது மாறுபடும். அப்போ என்ன ஆகுதுன்னா அது சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்கும். ஒரு எவல்யூஷன்லேயும் சின்ன சின்ன வேரியேஷன், சின்ன சின்ன மாறுபாடுகளோ வேறுபாடுகளோ தான் இருக்கும் இல்லையா? அதைத்தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட்டு அது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலத்தில் இந்த மாத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 மாத்து இருக்கும், பூச்சி தான், வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும், கருப்பு கலரில் ஒன்று இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாண்டில் உருவான காலத்தில் இந்த வெள்ளை மாத்தெல்லாம் தப்பிச்சிருச்சு. ஏன்னா பில்டிங் எல்லாம் வெள்ளை பெயிண்ட் அடித்தனால அங்கே இருக்கிற பெரிய பறவைகள் இந்த சின்ன பூச்சியை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இது மிமிக் ஆயிடுச்சு அப்படின்னா பேக்ரவுண்டு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கனால இந்த வெள்ளை மாத் அப்படிங்கிறது அந்த ஒயிட்டாக ஜாயின் பண்ணனால கருப்பு மாத் ஃபுல்லாக அழிகிற நிலை வந்துருச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போக என்ன ஆகுது அப்படின்னா பில்டிங் எல்லாம் கருப்பாகுது. அப்போ என்ன? வெள்ளை மாத்து அப்படி ரொம்ப தெளிவாக தெரியுது, கருப்பு மாத்து அப்படிங்கிறது அதோட மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ கருப்பு மாத்தோட பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, வெள்ளை மாத்தோட பாப்புலேஷன் குறைஞ்சி போச்சு. இதுதான் அந்த சுற்றுச்சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ள அது மாற்றலை. ஆனால் என்விரான்மெண்ட்டே என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆன உடனே பறவைகள் வந்து அந்த வெள்ளை மாத்தை கொண்டு சாப்பிட்ற நிலைமையில் வந்துருச்சு. ஸோ இது வந்து நார்மலான இது. வேரியேஷன் தனக்கு ஜெனட்டிக் லெவலில், ஃபீனோடைப்பிக்கில் அது வேறுபாடு காட்டும். ஸோ அக்கார்டிங் டு டார்வின், ஃபேவரபிள் வேரியேஷன், அன்ஃபேவரபிள் வேரியேஷன். ஃபேவரபிள் வேரியேஷன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அந்த வேரியேஷன், சில மாற்றங்கள் என்பது உதவி செய்தால் அது ஃபேவரபிள், அப்போ அது உயிர் வாழும். அன்ஃபேவரபிள் அப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கருப்பு பேக்ரவுண்டில் வெள்ளை மாத்து இருக்குது அப்படின்னா அது அன்ஃபேவரபிள் வேரியேஷன்.
கருப்பு பேக்ரவுண்டில் கருப்பு இருக்குது அப்படின்னா அது ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது தப்பிச்சிடும், கண்ணுக்கு தெரியாது. ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது இதில் எது தப்பி பொழைச்சி வருதோ அது தான் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் இது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் கிடக்கும்போது ஒரு புது ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது உருவாகுது. அதுதான் டார்வின் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறாரு. ஸோ நவ் வி கேன் see about வேரியேஷன்ஸ். வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது ஜெனட்டிக் லெவலில் வேரியேஷன் உண்டானாதான் இது மாறும். இப்போது ஒரு பறவை வந்து கொத்தி தின்னுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதோட பீக் உடையுது அப்படின்னா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பீக் உடஞ்சது வந்து போகாது. ஆனால் இது சாப்பிட்டு பழகுது, அதோட ஹேபிட்ஸே மாறுது, தன்னைத்தானே மாற்றிக்குது. அதுவும் இது ஒரு பறவைக்கு வந்தால் மாறாது, இது அந்த சமூகத்துக்கே மாறும்போது அந்த பறவையோட மொத்த இதுக்கு மாறும்போது இது மாறுபாடு அடைகிறது. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அது மியாசிஸ் உள்ள செல் டிவிஷன் ஆகும்போது கேமெட் லெவலில் அதாவது ஜெனட்டிக் லெவலில் டிஎன்ஏ லெவலில் மாறுபாடாகுது. அப்போ மாறுபாடாகும்போது அது ஃபீனோடைபிக் மேல்துறை தோற்றத்திலையும் மாறுபாடு ஏற்படுது. இப்போ பேரண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா பேரண்ட்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங் அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கிடந்தது. இந்த வேரியேட்டு தான் வேரியேஷன். வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜீன் லெவலில் ஏதாவது மாறுபாடுகள் வெளி சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் மாறுபட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வேரியேஷன். இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது முழுசாக இருக்காது. முழுசாக இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபாடு அடைஞ்சு அது பரிணாமத்தில் உள்ள என்ட்ராயிரும். ஸோ வேரியேஷன் இஸ் த ரா மெட்டீரியல். அதுதான் முக்கியமான ஒரு தாது. அந்த பொருளை வச்சு தான் எவல்யூஷன் அப்படிங்கிறது ப்ளே பண்ணும். இப்போ டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிறது சொமேட்டிக் வேரியேஷன், ஜெர்மினல் வேரியேஷன். சொமேட்டிக் அப்படிங்கிறது பாடி செல்லில் இருக்கிறது, ஜெர்மினல் வேரியேஷன் அப்படிங்கிறது ஜெனட்டிக்ஸில், அதாவது ஒரு 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 அப்பாட்டிருந்து மகனுக்கு கடத்துகின்ற அளவிற்கு ஜெனட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜெனட்டிக் வேரியேஷன் சொல்லுவாங்க. சொமேட்டிக் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இது கடத்தப்படாது. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கையில் வெட்டுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வெட்டுப்பட்ட விஷயம் தன்னோட மகனுக்கு கடத்தப்பட முடியாது. தட் இஸ் கால் சொமேட்டிக். பாடி செல், உடம்புல இருக்கிற செல்லு தான் சொமேட்டோ, ஜீன் லெவலில் இருக்கிறது தான் ஜெனட்டிக். அப்போ இது கடத்தப்படாது. ஆனால் ஜெர்மினல் வேரியேஷன் அப்படிங்கிறது கடத்தப்படும், ஜெனட்டிக் லெவலில் கடத்தப்படும். இது சடன்லியாக பெருசாக வராது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தப்படும். மியூட்டேஷனாக இருந்தால், இப்போ மியூட்டேஷனுக்கு டெஃபினேஷன் சொல்ல போனால் சடன் சேஞ்சஸ் அக்கர் இந்த ஜீனில் வந்து டக்குன்னு ஒரு சேஞ்ச் ஆகுது. அது எதுனாலன்னு சொல்ல முடியாது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், ஒன்று கெமிக்கலாக இருக்கலாம், இல்லை யூவி ரேஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து கடத்துச்சு அப்படின்னா ஜீன் லெவலில் நம்மளுக்கு மாறுபாடுகள் ஏற்படும். ஆனால் அது உடனடியாகணும். ஆனால் வேரியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். இப்போ ஜெர்மினல் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸ் வேரியேஷன், டிஸ்கண்டினியூஸ், அதாவது அடுத்து போகக்கூடிய வேரியேஷன் ஒரு இதுக்கு மட்டும் வந்துட்டு அதுக்கு அடுத்துக்கு அது கடத்தப்படாது. அப்போ கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது ஒரு அமாங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஸ்மால் வேரியேஷன், சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஃப்ளக்சுவேட்டிவ் வேரியேஷன் அப்படின்னா பார்த்துங்களேன், இப்போ ஒரு 50 புறா இருக்குது அப்படின்னா அந்த 50 புறாவில் ஒரு புறா மட்டும் மாறி இருக்கும், 2 புறா மாறி இருக்கும். அந்த புறா ஓட பீக்கு பெருசாக இருக்கலாம், இல்லை ரெக்கை ரொம்ப பெருசாக இருக்கலாம். ஏன் ரெக்கை பெருசாக இருக்குன்னா அதிகமான காற்றடிக்கிற அந்த காற்றடை தாண்டி போகிறதுக்கூடிய ரெக்கை வந்து அது இயற்கையாகவே வந்திருக்கலாம். அதுதான் வேரியேஷன் சொல்ல வரேன். ஸோ அந்த வேரியேஷன் அப்படிங்கிறது 50 புறாக்கு இல்லாமல் ஒரு புறா, அந்த 50 புறாக்குள்ளே ஒரு புறாக்கு மட்டும் அது இருக்கும். அப்போ என்னன்னா அது ஈஸியாக அடுத்ததை கடத்து போகிறதுக்கு மற்ற புறாலாம் அப்படிங்கும். இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது கலராக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், வெயிட்டாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஐயோட கலராக இருக்கலாம். தன்னை வந்து இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் காத்துக்கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சால் அதுதான் இது. ஸோ டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சடன் சேஞ்சஸ் பை மியூட்டேஷன் மூலமாக நடக்கிறது அப்படிங்கிறது டக்குன்னு அடுத்த ஜென்ரேஷனில் வெளிப்பட்டுரும். ஆனால் அது கடத்தப்படாது. ஸோ do not have any intermediate forms here. இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ்னால் நம்ம இந்த ஆர்கியோபெட்ரக்ஸ்ன்னு பார்த்தோம். பேர்ட்ஸுக்கும் ரெப்டைல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் நடுவில் ஒரு பறவை இருந்தது. இப்போ மியூட்டேஷன் வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக ரெப்டைலேருந்து பேர்டு, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது புலி இருக்குது, புலியில் வந்து நம்ம என்ன பார்ப்போம், நார்மலாக ஸ்ட்ரைப்ஸ் போட்ட திடீர்னு சில புலி மட்டும் வெள்ளை புலி இருக்கும். இப்போ வெள்ளை புலிக்கு அடுத்த ஜென்ரேஷன் வெள்ளை புலி வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, வெள்ளையாக புலி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரேரு. அதே மாதிரி பீகாக் மயிலில் வந்து திடீர்னு வெள்ளை மயில் வரலாம். இதுக்கு பேர் தான் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. டக்குன்னு சடன் சேஞ்சஸாக மாறி அது ஒரே ஜென்ரேஷனில் மாறும், அதுக்கு பேர் மியூட்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸே இருக்காது. இதில் நிறைய இது இருக்குது. டிஸ்கண்டினியூஸ் அப்படிங்கிறது, வேரியேஷன் அப்படிங்கிறது இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படாது, அந்த ஜென்ரேஷன்லேயே முடிஞ்சு போயிடும். ஆனால் கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது வேரியேஷன் சின்ன லெவலில் தான் இருக்கும். ஆனால் இது கடத்தி கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு ஸ்பீசிஸை உருவாக்குறதுக்கான நிலையை தள்ளும். டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் மியூட்டேஷன், அதாவது
ஒரு சடன் சேஞ்சஸ் ஜீன் லெவலில் நடக்குது, டக்குன்னு மாறும். எக்ஸாம்பிள் வெள்ளை மயில், வெள்ளை புலி இதெல்லாம் மாறும் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த வெள்ளை மயிலோ வெள்ளை புலியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இதை கொண்டு வந்தது யாருன்னா டி வெரிஸ் தான் அவரோட ப்ரொஃபஷனில். இப்போது பேலியோ பாட்டனி, தொல் பயிரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொல் பயிரியல் அப்படின்னா ரெக்கவரி ஆஃப் இப்போ இது வரைக்கும் நம்ம அனிமலை பார்த்தோம், ரெக்கவரி ஆஃப் பிளான்ஸை நம்ம பண்ணுறோம். ஜியாலஜிக்கல் பாஸ்டில் இருந்த பிளான்ஸை நம்ம ரெக்கவரி பண்ணுறோம். மெஜாரிட்டி ஆஃப் த பிளான் ஃபாசில் அப்படிங்கிறது, அதாவது படிவங்கள் அப்படிங்கிறது, இப்போ ஒரு அனிமலில் நம்ம படிவங்களில் பார்த்தோம்னா எலும்பு மிச்சம் மீதி இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அதோட அச்சு இருக்கும். ஆனால் பிளான்ட்டை பொறுத்தளவு டக்குன்னு டிசென்டிகிரேட் ஆகிடும். தண்ணியிலையோ இல்லை அதிகமான வல்கானிக் எரப்ஷன்லேயோ அந்த பிளான்ட் போச்சு அப்படின்னா அது சுருங்கி அதோட எரிஞ்சியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரிசர்வ் ஆகுது ரொம்ப கஷ்டம். இப்போது படிவங்களோட முக்கியமான இது பார்த்திங்க அப்படின்னா ஃபைலோஜெனி, இது எப்படி இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பிளான்ட்டெல்லாம் என்னென்ன பிளான்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது இது என்ன கிங்டம்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கம்பேரிட்டிவ் அனாட்டமி, இந்த பிளான்ட்டுக்கும் இந்த பிளான்ட்டுக்கும் இதுலேருந்து தான் இப்படி வந்துதா, ஆப்பிள் அப்படிங்கிறது எதுலேருந்து வந்தது, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆலமரமோ இல்லை அதுக்கு மூதாதையர் யாரோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இது கிடைக்கும். ஸோ ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்டனி, அதாவது தொல் பயிரியல் அப்படின்றதுக்கான ஃபாதர்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்பர் மரியா வான் ஸ்டர்ம்பர்க் அப்படின்றது தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோ பாட்டனி அப்படிங்கிறது பீர்பால் சஹானி அப்படின்றது தான் இந்தியன் பேலியோ பாட்டனியோட ஃபாதர், தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபாசிலைசேஷன் அப்படின்னா படிவங்கள் எத்தனை வகைகள் இருக்கின்றன. பார்த்தா பெட்ரிஃபிகேஷன். ஸோ பெட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது மினரல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ மணலில் இப்போ பொதுவாகவே ஃபாசில்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்கில் தான் இருக்கும். ஸோ மொத்தம் ராக் அப்படிங்கிறது 3. ஒன்று இக்னிஷியஸ் ராக், மெட்டமார்பிக், செடிமெண்ட்ரி. செடிமெண்ட்ரினா வேறு ஒன்றும் கிடையாது, மலையிலேருந்து கல்லெல்லாம் அடித்து வருது, அந்த மணல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அதை ஒருத்தர் போய் சேரும். ஏற்கனவே ஏதாவது ஒரு செத்து கிடந்துச்சு அப்படின்னா அது போய் மண் வந்து அது மேலே குமிஞ்சு அதுக்குள்ளே அனிமல்ஸ் கிடக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று அந்த எலும்பை சுற்றி மினரல் ஃபார்ம் ஆகி அது அப்படியே படிவமாயிரும். அப்படி இல்லை அப்படின்னா அது அழிஞ்சு போயிடும். அதோட அச்சு மேலே மினரல்ஸ் போய் உட்காந்து அது அப்படியே படிவமாக உட்காரும். ஸோ பெட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரிஜினல் ஆர்கானிக் பதிலாக போகும், அப்படியே ராக் ஃபாசில் மாதிரி ஆயிரும். ஸோ மோல்ட் அண்ட் கேஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக் போய் அதோட அச்சு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அச்சில் போய் அப்படியே இந்த இதில் ராக்கெல்லாம் உட்காந்துரும். அதுதான் மோல்ட் அண்ட் கேஸ்ட் அப்படிங்க. ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நார்மலாக ஆம்பர், அதாவது ஒரு சில மரத்துலேருந்து பிசின் மாதிரி வரும். அந்த பிசினுக்குள்ளே ஏதாவது ஒரு கொசுவோ ஈயோ போச்சு அப்படின்னா அது அப்படியே ப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சிடும். ஸோ அந்த மாதிரி இதுதான் ஆம்பர் ட்ரீ சாப்பு, இந்த மாதிரி விஷயம்லாம் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சீக்குள்ளே, அதாவது கடலுக்குள்ளே அப்படியே உள்ளே போய் அழிஞ்சு உள்ளே இருக்க மணல் மேலே பட்டு அப்படியே கம்ப்ரெஷன் ஆகி அப்படியே படிவமாகிறது அப்படிங்கிறது கம்ப்ரெஷன். இதுதான் இந்த 3 வகையான. நம்பர் 1 என்னென்னா பெட்ரிஃபிகேஷன், மோல்ட் அண்ட் கேஸ்ட்டு, ப்ரிசர்வேஷன் பாதுகாப்பு வைப்பது, கம்ப்ரெஷன், இதெல்லாமே இந்த இதில் முக்கியமானது. ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மொத்தமாக எல்லாமே போயிடும். அதாவது மினரல்ஸ் வந்து மொத்தமாக உள்ளே போய் மற்ற இதை வந்து செல் வாலில் போய் உட்காந்து இது ஒரு அடையாளமாக இருந்தோம். இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது ஃப்ளஷுக்கு பதிலாக மினரல்ஸ் போய் தங்குறது அப்படின்னா இது இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமான பார்ட்டு லிவிங் ஃபாசில், உயிரோடு இருக்கும். அதாவது பரிணாம வளர்ச்சியில் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைஸ் இருக்குன்னா அது கால சூழ்நிலைக்கு ஏற்ப வெப்பத்தட்ப நிலைக்கு ஏற்ப மாறுபட்டு இதுலேருந்து தான் நம்ம அனிமல் எடுத்துக்குவோம், நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துக்குவோம், குரங்குல தான் வந்திருக்கோம் நம்ம சொல்கிறோம். இது வந்து இதில் இடையில நிறைய இன்டர்மீடியேட் ஆர்கானிசம் எவல்யூஷனில் இருக்குது. ஆனால் லிவிங் ஃபாசில் அப்படிங்கிறது தோன்றிய காலத்திலேருந்து இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்படின்னா 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒன்று கிங்கோ பிபோவா, ஓகே, கிங்கோ பிபோவா அப்படின்ற ஒரு டீ. ரெண்டாவது வந்து இந்த ஹார்ஷூ கிராப் அப்படிங்கிறது. இதோட படிவங்கள் அப்படிங்கிறது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹார்ஷூ கிராப் அப்படிங்கிறது இப்படியே இருக்குது, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபாசில் ஏஜ், ஒரு படிவத்தோட ஏஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் தான், C14 தான் பண்ணுவாங்க. இதை முதல்ல கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா CF லிபி தான் 1956 கொண்டு வந்தார். இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உயிர் இருக்கும்போது கார்பன் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இறந்த பிறகு கார்பன் அக்குமுலேட் ஆகாமல் டீஜெனரேட் இருக்கும். அப்படின்னா அந்த கார்பன் வெளியே போய்கிட்டே இருக்கும். அப்போ
இந்த உடம்பு எத்தனை வருஷத்துலேருந்து இருக்குது, அது எத்தனை வெளியேறி இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா இதோட ஏஜை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எத்தனோபாட்னி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இந்த மரமோ இந்த செடியோ இதோட பயன்கள் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அங்கே இருக்கிற காட்டுவாசிகளுக்கோ இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது பேர் எத்தனோபாட்னி அப்படிங்கிறது. இதை எத்தனோபாட்னி அப்படின்றத டேர்ம் பண்ணவர் யார் அப்படின்னா ஜேடபிள்யூ ஹார்ஷ் பெர்கர் 1895 பண்ணுறாரு. அஸ்ட்ரோபயாலஜி ஆர் எக்ஸோபயாலஜி அப்படின்னா எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் லைஃப், அதாவது வெளியிலிருந்து உள்ள, அதாவது வேற்றுக்கிரக வாசி இருந்து உள்ளே வரதை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறது அஸ்ட்ரோபயாலஜி ஆர் எக்ஸோபயாலஜி. ஸோ இதை பற்றி ஏன் படிக்கணும் அப்படின்னா யூனிவர்ஸை பற்றி படிக்கலாம். ரெண்டாவது இங்கே இருக்கிற எர்த்தை தவிர, பூமியை தவிர மற்ற இடத்துல இருந்து என்னென்ன ஆர்கனிசம் இருக்கும் படிக்கலாம். அதுதான் அஸ்ட்ரோபயாலஜி அப்படின்றது பேர். நண்பர்களே, இந்த பரிணாம வளர்ச்சி, பரிணாமம் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம முதல் பகுதியிலையும் 2வது பகுதியிலையும் பார்த்தோம். இந்த 2வது பகுதியில் இன்னமும் லமார்க்கிசம், டார்வினிசம், நிறைய டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிலாம் பார்த்தோம். நம்மளுக்கு இதில் நிறைய கேள்விகள் வரும். ஏன்னா ஒரு 3-4 கேள்விகள் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 கேள்வி எழுதலாம். அடுத்த தலைப்பில் இது போன்று உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.